வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ரிஷப ராசிக்கு 2025க்கான அட்வான்ஸ்டு ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். 2025க்கான அட்வான்ஸ்டு ப்ரிடிக்ஷன் இப்போ ஏன் நான் போடுறேன்னா, 2025 வந்து 3 முக்கியமான ராஜ கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது. ஓகேவா? 3 முக்கிய ராஜ கிரகங்கள் என்னென்னா சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான். இவங்கெல்லாம் வந்து 2025 ஒரு வீட்டிலேருந்து அடுத்த வீட்டுக்கு பயிற்சி ஆகுறாங்க. அதனால் வந்து 2025 முக்கியமான ஆண்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு பலன்கள் வேறுபடும். நான் ஏன் இப்போவே கொடுக்குறேன்னா, வருங்காலத்தில் வந்து நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். கெட்டதாக இருக்கிறப்போ இப்போவே அந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நல்ல பலன்களை அடையிறதுக்கு வேண்டி நான் இப்போவே வந்து உஷாராக இருக்கிறதுக்கு வேண்டி நீங்கள் வந்து ஒரு ரெடியாக இருக்கணும்ல. அந்த பேட் டைமை ஃபேஸ் பண்ணுறக்கோ குட் டைமை ஃபேஸ் பண்ணுறக்கோ நீங்கள் ரெடியாக இருக்கணும்ல. அதனால் நான் இப்போ வந்து அட்வான்ஸ்டு ப்ரிடிக்ஷன் போடுறேன். ஓகேவா? சரி, சனி பகவான் வந்து 2025 மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி 2025 ராகு பகவான், கேது பகவான் ஏப்ரலில் பயிற்சி ஆகிறாங்க, ஏப்ரல் மாதத்தில். அதே மாதிரி குரு பகவான் வந்து மே மாதத்தில் வந்து பயிற்சி ஆகிறாரு. சரியா? உங்களுக்கு வந்து நிறைய பிளான் இருக்கும். எந்த ராசியாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுறது, ஃபாரின் போகிறது, படிக்கிறதுக்கு, மேரேஜ், பிஸ்னஸ்ஸு, ஜாப், இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. ஃப்யூச்சரில் பண்ணலாம், இந்த மாதிரி ஏதோ பண்ணலாமா, இப்போ ஃப்யூச்சரில் வீடு கட்டலாம், ஃப்யூச்சரில் கார் வாங்கலாம், இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் லேண்டு வாங்கலாம், அந்த மாதிரி வந்து நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க. அப்போது நான் சரி இப்போ ரிஷப ராசிக்கு எப்படி நான் சொல்கிறேன். ஓகேவா? லைனாக வந்துடுறேன். ரிஷப ராசிக்கு எப்படி பார்த்தாலுமே சனி வந்து சாதகமாக இருக்கிற அப்படி 2024 சரி, 2025 சரி, சனி சாதகமாக இருக்கிறார். அதே மாதிரி ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் இவங்களோட பயிற்சி எல்லாமே வந்து ரிஷப ராசிக்கு சாதகமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஓகேவா? நீங்கள் இப்போ வந்து கோல் போட்டாலும் பால் அடித்தாலும் கோலில் போய் விழுகும். அதே மாதிரி 2025 கோல் போட்டாலும் சக்ஸஸ் ஆகும். ஓகேவா? அப்போ வந்து 2 வருஷமே சூப்பர்னே சொல்லலாம். ஏன்னா கெரியர், ஜாப், மணி, பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாத்துக்குமே 2024 சூப்பராக இருக்குது. 2025 மே மாதத்துக்கு அப்புறம் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அப்போ 2 வருஷமே வந்து சூப்பர். ஓகேவா? டபுள் டமாக்கா ஆஃபர் மாதிரி. ஓகேவா? அப்படி சொல்ல போனால் மேரேஜ் எடுத்துக்கிட்டால் இப்போவும் பண்ணலாம். ஆனால் 2025 மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து ரிஷப ராசிக்கு 2ஆம் வீடான மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார். அது உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடு. அப்போ தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறாரா? அப்போ உங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து குருபலம் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு தேடின வரன் கிடைக்கும். உங்களுக்கு ஏற்றவங்கள மனம் முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து கொஞ்சம் தடை தாமதம் ஏற்பட்டாலுமே குருவோட பலம் வந்ததுக்கப்புறம் மே மாதம் 2025 உங்களுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 2ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரா, ரிஷபராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரா. அப்போ உங்களுக்கு அமோகமான பலன்களை மட்டுமே தருவார்னே சொல்லலாம். அதே மாதிரி மாணவர்களுக்கு எஜுகேஷன் படிப்பில் வந்து அமோகமாக இருக்குன்னே சொல்லலாம். படிப்பு அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்களோ அதை படிப்பாங்க. அவங்க எந்த காலேஜை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அதே காலேஜுக்கு போவாங்க. என்ன ஒரு கன்சிஸ்டன்சி, எஃபோர்ட் மட்டும் போடணும். சில டைம் வந்து இந்த சோம்பேறியை விட்டுட்டா மட்டும்தான் கொஞ்சம் வந்து ரிசல்ட்ஸ் வந்து மத்தியமமாக வரும். பட் நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுள் மடங்கு உங்களுக்கு பலன் வரும். ஏன்னா டைம் சாதகமாக இருக்குது, ரொம்ப சாதகமாக இருக்குது. 2024 சரி, 2025 சரி, ஏதோ ஃபாரின் போய் படிக்கிறதோ இல்லை வேறு இப்போ ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிறதோ எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். நான் எதில் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறேன்னா, ரிஷபராசிக்கு ஏப்ரல் மாதத்தில் ராகு கேது பயிற்சி ஆகிறாங்க. ஓகேவா? கேது பகவான் வந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் வந்து சொத்து, வீடு, மனை, வாகனம் இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இப்போவே வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா ஏப்ரல் 2025 வந்து கேது பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்படி இருக்கிறப்போ வந்து 4ஆம் இடத்துல பயிற்சியானால் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்காது. உங்களுக்கு வந்து எல்லாமே தள்ளி போடும், தாமதமாகும். நீங்கள் இப்போ ஒரு கார் வாங்குறதோ, சொத்தோ, வீடோ, நிலமோ, அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கு போனால் உங்களுக்கு வந்து தடை ஏற்படும். அதனால் தாமதமாகும். அதனால் வந்து அந்த விஷயத்தை நீங்கள் இப்போவே வாங்கிக்கலாங்கிறேன். வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, ஒரு வண்டி வாங்குறதா இருந்தாலும் சரி, வண்டி மாற்றுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போவே பண்ணுறது உங்களுக்கு சூப்பரான பலன்களை மட்டுமே தரும். ஓகேவா? நீங்கள் இப்போவே பண்ணிவிட்டே உங்களுக்கு வந்து சாதகமாக முடிஞ்சிடும். ஓகேவா? அடுத்து 2025 கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதாவது இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த வண்டி, வாகனம், வீடு இந்த மாதிரி விஷயம், சொத்து பத்து இந்த மாதிரி விஷயத்தில் அப்போ வாங்கணும்னு நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த 9 மாதம் இருக்குது, இந்த 2024 சரி, அப்புறம் 2025 வந்து ஏப்ரல் வரைக்கும் டோட்டலாக ஒரு 9 மாதம் இருக்குது. அந்த 9 மாதத்துக்குள்ளே வண்டி, வாகனம், வீடு, சொத்து பத்து ஏதாச்சும் வாங்குறத நீங்களே இப்போவே ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்கிறது நல்லது. உங்கள் புத்திசாலித்தனம்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிஷப ராசிக்கு ஃபாரின் ட்ராவல், அதாவது நான் படிப்புக்கு போகணும், நான் வேலைக்கு போகணும், இல்லை நான் ஒரு பிஸ்னஸ்க்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு 2024 சூப்பராக இருக்குது, 2025 சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம்.
அடுத்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ்ன்னு பார்த்துக்கிட்டா எதுவுமே இல்லை, இருந்தாலுமே படிப்படியாக வந்து சரியாகும். ஓகேவா? அதனால் வந்து உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலுமே, உடல் உபாதைகள் இருந்தாலுமே அது வந்து சரியாயிரும், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி குடும்பத்துலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா குரு பகவான் மே மாதம் 2025ஆம் ஆண்டு வந்து உங்களுக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். நீங்கள் வந்து ஃபேமிலியில் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி கல்யாணம் எல்லாமே வந்து செட் ஆகும். மேரேஜ் வரன் பார்க்குறது இதெல்லாமே வந்து அப்போ சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்கும் இருந்த தடையெல்லாம் மீறி உங்களுக்கு வந்து அப்போ சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்சவங்களையே மனம் முடிச்சு நீங்கள் வரன் முடிச்சு நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்குவீங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? அதுக்கான சூப்பரான டைம்னே சொல்லலாம். ஓகேவா? வேறு என்ன சொல்லலான்னா, இப்போ வந்து ரிஷபராசிக்கு எதுவுமே பாதகமாக இல்லை. ஓகேவா? அந்த நாளில் கேது வருவாப்படி ஏப்ரலில், அப்போ மட்டும் அந்த வண்டி வாகனம் இந்த மாதிரி சொத்து பத்து அதெல்லாம் இப்போவே வாங்கி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடு கட்டுறதெல்லாம் இப்போவே ஆரம்பிச்சுட்டா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் எதுக்கும் உங்களுக்கு ரிஷபராசி சார்ந்தவங்களுக்கு சூப்பராக இருக்குது டைமிங் 2024 2025. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து தசாபுத்தி உங்களுக்கு எப்படி போகுதுன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னு. சாதகமாக இருந்தால் ஓகே விட்டுருங்க, பாதகமாக இருந்தால் கொஞ்சம் எந்த விஷயத்தில் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? அடுத்து வரேன். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டா தாராளமாக பண்ணலாம். ஓகேவா? சனி பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. ஓகேவா? அப்புறம் உங்கள் சுக்கிர பகவான் உங்கள் ராசி அதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, அப்பப்போ இருப்பார். ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தாராளமாக பண்ணலாம். என்ன கொஞ்சம் கரெக்டாக யோசிச்சு பண்ணுங்கள். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சூப்பரான பலன்களை தரும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தரும். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் வந்து நிறையா தங்கம் வாங்குவீங்க. தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வந்து சுக்கிர பகவானா, அதனால் வந்து நீங்கள் தங்கம் வாங்க உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் பெருகிட்டே இருக்குன்னே சொல்லலாம். ஓகேவா? அடுத்து அதாவது 2025 சனி பகவான் 11க்கு போவார், லாபஸ்தானத்துக்கு. குரு பகவான் தனஸ்தானத்துக்கு போவார் 2ஆம் இடத்திற்கு. அப்புறம் ராகு பகவான் 10ல், அதாவது 10ல் ஒரு பாவி இருந்தார், அரசனை போல வாழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து உங்களுக்கு எல்லா பலன்களுமே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? நீங்கள் எதை கண்டு பயப்படவே தேவையில்லை. ஓகேவா? சரியா? அதே மாதிரி பணமழை கொட்டுன்னு கொட்டும். ஓகேவா? உங்களுக்கு ஏன்னா சனி பகவான் 11ல், குரு 2ல் இருக்கிறாரு. சூப்பராக இருக்கும். மற்ற மாத பலன்கள் எல்லாம் மாத கிரகங்களான வந்து சூரியன் சுக்கிரன் இதெல்லாம் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு சூப்பரான பலன்களை தரும்னே சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்குமே மே 2025க்கு அப்புறம் குரு பகவான் வந்து 2ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஜென்ம குருவாக இருக்கிறாரு. இப்போ அதுக்கப்புறம் வந்து மே 2025க்கு அப்புறம் 2ஆம் வீட்டிற்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்து தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு பயிற்சி ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு லவ் ஒன் சைடாக, நான் சிங்கிளாக தான் இருக்கேன், என்ன சிங்கிளாக இருந்தாலும் கமிட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கமிட்டடில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலுமே வந்து நீங்கள் அப்படியே ஸ்மூத்தாக உங்கள் ரிலேஷன்ஷிப் டேர்ன் ஆகி வந்து நெக்ஸ்ட் லெவல் மேரேஜுக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்கன்னே சொல்லலாம். வீட்லேயும் ஏற்றுக்குவாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதனால் வந்து ரிஷப ராசிக்கு நீங்கள் எதை கண்டுமே பயப்படவே தேவையில்லை. ஏன்னா 2024 நீங்கள் என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம், 2025 நீங்கள் என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம். கேது 4ல் வருவார். அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் வீடு மனை வாகனம் மட்டும் இப்போவே பிளான் பண்ணிக்கிட்டு நல்லது. அப்போ பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் 2025 பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து தாமதம் ஏற்படும். அவ்வளோதான். அதனால தான் இப்போவே நான் வாங்கிக்க சொல்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம சேனலை வந்து நிறைய பேர்த்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.